கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வேடன் ஒரு பறவை கிட்ட போய் நீ எனக்கு ஒரே ஒரு இறகு மட்டும் தாயேன் அப்படின்னு கேட்டான். அந்த பறவையும் யோசிச்சது, இந்த ஒரு இறகு கொடுக்கறதுனால எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த வேடன்ட்ட போய் நான் உனக்கு ஒரு இறகு தாரேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவேன்னு அந்த பறவை கேட்டதான். அதுக்கு அந்த வேடன், நீ எனக்கு ஒரு இறகு கொடுத்தனா நான் உனக்கு ஒரு புழு தாரேன்னு சொன்னான். உடனே அந்த பறவையும் ஒரு இறகு கொடுத்துட்டு ஒரு புழு வாங்கி சாப்பிட்டுருச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பறவை அதால பறக்கவே முடியல. ஆமாங்க, அது டெய்லி ஒவ்வொரு இறகா கொடுத்து கொடுத்து இப்ப அதுகிட்ட ரொம்ப கம்மியா தான் இறகு இருக்கு. அது கிடைக்கிற அந்த சின்ன பெனிஃபிட்டான அந்த சாப்பாடுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட பிளெஸிங் ஆன பறக்கிற எபிலிட்டியே அது இழந்துட்டு. நம்ம வாழ்க்கையிலேயும் சில நேரங்கள்ல நம்ம 10 நிமிஷம் போன் பார்த்தா என்ன, ஏன் ஒரே ஒரு சிகரெட் ட்ரை பண்ணா என்ன, இப்படி நம்ம நினைச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே இழந்திருக்காங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாங்க, நம்மளை எப்படியாவது விழ வச்சிடணும்னு சாத்தான் ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அந்த வழியில விழாதபடி நம்ம அலர்ட்டா இருப்போமா? ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு அம்மா தன்னுடைய குட்டி பொண்ணை கடத்தெருவுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு கிட்ட ₹1 கொடுத்து உனக்கு பிடிச்ச என்ன சாக்லேட்னாலும் நீ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ஓவர் சாக்லேட்டா பார்த்தா. அந்த பொண்ணு அந்த அங்கிளை கூப்பிட்டு, அங்கிள் அங்கிள் இந்த சாக்லேட் எடுங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த அங்கிள் அந்த சாக்லேட் எடுக்க போகும்போது, வேணாம் வேணாம் எனக்கு இந்த சாக்லேட் எடுங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த அங்கிள் அந்த சாக்லேட் எடுக்க போகும்போது, வேணாம் வேணாம் அதுக்கு பின்னாடி இருக்க சாக்லேட் எடுங்கன்னு சொல்லுவா. இது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவமாகி, நீ எதுக்கு இது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க, ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண வேண்டியதானு சொல்லி திட்டுனாங்க. அம்மா என்கிட்ட இருக்கிறதே ₹1 தானே, இதை நான் வீணாக்கிட கூடாதுல அப்படின்னு சொன்னா. இதை போலதான் நம்மகிட்டையும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அதுல வர நேரங்களையும் வாய்ப்புகளையும் நம்ம மிஸ் பண்ணோம்னா திரும்ப பெற முடியாது. அதனால இருக்கிற ஒரு வாழ்க்கைய தேவனுக்காக அர்ப்பணிச்சு முன்மாதிரியா உண்மையா வாழ தீர்மானிப்போம். கொஞ்ச நேரம் என் ஊர் நாகர்குளம். எனக்கு பிடிச்ச வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. மனுஷன் எதை விளைக்கலாம்னா அதையே அழிப்பான். கலாத்தியர் 4:7. இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. My name is Pritisha. I study UKG. தேனினி மைனும் இயேசுவின் நாமம் திவ்ய மடிதுவமாவே. அது தேடியே நாடி ஓடியே வருவா தினமும் நீ மனமே. தேனினி மைனும் இயேசுவின் நாமம் திவ்ய மடிதுவமாவே. அது தேடியே நாடி ஓடியே வருவா தினமும் நீ மனமே. Thank you. இயேசுவின் செல்லங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூதைகளை சிந்தித்தது. தன் கொழுத்த 5களை அடித்து ஜந்துகளை அடித்து திராட்சரசத்தை வர வைத்து வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்து தன் பணிவிடைக்காரர்களில் அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளில் மேல் நின்று கூப்பிடு. புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவான்.
நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி இருக்குதுங்க, புத்தி கிடையாதுங்க, செயல்பாடு கிடையாதுங்க. வசனத்தை வடிச்சா போதுமா? அந்த வசனத்தை அனுபவிக்கணுங்க, ருசி பார்க்கணுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி கொத்த தெரியாதவன் டாக்டராங்க. நீ ஒரு ஜெபிக்க மனமில்லாத வேலைக்காரனாக இருக்க போகிறாயா? ஜெபித்து போராடுகிற ஒரு எலிசாவை போல இருக்க போற. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரே, நீ எதனால நிறைந்திருக்கிற? கர்த்தருடைய வார்த்தையில நிறைஞ்சிருக்கணும். கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருக்கணும், விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கணும். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த கிராம மிஷனரி இயக்க இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டுடைய சமத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் இருக்கிற பகுதியில் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளிலாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பாருங்கள், நாம் வாசித்த இந்த 4 வசனங்களிலே அநேக சத்தியங்கள் புதைந்து கிடக்கிறது. வேத வசனங்களை வாசிக்கும் போது ஜெபத்தோடு கூட வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த வேத பகுதியில் மூலியமாக எனக்கு தேவையான வார்த்தைகளை கற்றுத்தாரும் என்று ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு ஜெபத்தோடு கூட வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை மூலியமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற ஆண்டவர். வசனத்தின் மூலியமாக நம் ஒவ்வொருவோடு கூட பேசுவார். பாருங்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள்ல உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். எலிசா வேலைக்காரன் 2 பேர்களும் ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், எலிசாவுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், அந்த அந்த பெரிய ஒரு தரிசன பார்வை மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அதே விசுவாசமும் தரிசன பார்வையும் கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு இல்லை. பாருங்க, இப்ப 2 ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. அதுல 50% ஒருத்தன் சரியில்லை, இல்ல 50% சரியில்லை. இன்னைக்கு இருக்கிற சபைகளே இப்படிதான் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற 12 சீசர்கள்ல 1.5 வருஷம் இயேசுவோடே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் உருப்படாம போயிட்டான் பாருங்க. பண ஆசையில ஆண்டவரை மறுதலிச்சிட்டான் பாருங்க. ஆண்டவரை காட்டி கொடுத்துட்ட ஒரு யூதாச அவன் மாறிடுறான் பாருங்க. பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சபைகள் மற்ற காரியங்கள்ல யோசிச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு அப்படிதாங்க இருக்குது. ஒரு கூட்டம் எலிசா போல இருக்கு. அது பெரிய கூட்டமா, அது வரல விட்டு என்றவங்களான்னு தெரியல. ஆனா இன்னொரு கூட்டம் வேலைக்காரன் போலதான் இருக்குது. அப்ப ஆண்டவரே, என்னை எலிசாவை போல மாற்றும் ஆண்டவரே ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு ஜெபம் என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற அந்த குறைவுகள் எனக்கு இல்லாதபடி, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜீவியத்தில் இல்லாதபடி இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். நான் எப்பொழுதுமே குறைவுகளை யாரிடத்திலாவது பார்ப்பேனானால், நான் ஐயோ இப்படி குறைவு உள்ளவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள நான் தவறா நினைக்க மாட்டேன். நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, அவங்க குறைவுகள் நிறைவாக மாறும்படி நான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் நீங்களும் செய்யணும். ஐயோ
இந்த ஊழியக்கார்ட்ட இப்படி குறை இருக்குது, எங்கள் சர்ச்சில் இப்படி குறை இருக்குது, அந்த கிறிஸ்தவங்கிட்ட இந்த குறை இருக்குது, அந்த என்னுடைய உறவினர்கிட்ட குறை இருக்குது, என்னுடைய நண்பர்கிட்ட அந்த குறைவு இருக்குதுன்னு குறைகளை மற்றவங்ககிட்ட போய் தூற்றிக்கிட்டே தெரியக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு செய்தியை கேட்குற நீங்கள் முதல்ல ஒரு மனம் திரும்புதல், இன்னைக்கு ஒரு பொருதனை பண்ணி ஒரு மனம் திரும்புங்க. என்னது, ஏதாவது ஒரு குறைகள் நான் பார்த்தேன்னா அந்த குறைவுகளுக்காக ஏசப்பாவிடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த குறைவுகள் முன்னாடி ஏசப்பாடத்துல ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு பொருதனை பண்ண. இன்னொரு பொருதனை, அந்த குறைவு உன்னுடைய வாழ்க்கையில வராதபடி நீ ஜெபிக்கணும். ஒருவேளை யோசேப்பு இருக்கிறான், யோசேப்புக்கு வந்த அப்படிப்பட்ட உபச்சாரம் பாவம் செய்யும்படி ஒரு தருணம் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தா நாம என்ன செய்வோம்னு யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பை போல வஸ்திரத்தை உதறி விட்டு ஓடிடுவோமா நீ யோசிச்சு பார்க்கணும். பில்லிகிரகாம்ங்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, எனக்கு ஒரு சான்ஸ் அதே போல சான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தா நான் ஒருவேளை அந்த பாவத்துல விழுந்திருக்கலாங்கிறாரு. நம்ம அதனாலதான் பரமண்டல ஜெபத்துல ஆண்டு கற்றுக் கொடுக்குற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா, தீமைகள் இருந்து சோதனை இருந்து என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும், மற்றவங்க என்ன குறை உள்ளவர்களா இருக்காங்களோ அந்த குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில வராதபடி, அந்த குறைவுகளை நான் விழுந்து போகாதபடி, அந்த பாவத்தை நான் செய்து விடாதபடி ஆண்டவரே எனக்கு உதவிச்சியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி பார்த்தா இந்த வேலைக்காரனை குறித்து தாங்க நிறைய தியானிக்க வேண்டியிருக்கு. நம்ம எலிசா போல மாறுவோம். எலிசா போல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா பள்ளி அறையில பேசுறதெல்லாம் அவனுக்கு தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்துறாரு. நம்ம என்ன செய்யணும், நான் எலிசாவை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தீர்க்கதரிசியை மாறணும்னு சொல்லி நானும் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட எலிசாக்களை போன்று அநேக தீர்க்கதரிசிகளை என்னுடைய திருச்சபையில எழுப்பும், என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தேசத்துல எழுப்பும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம். பாருங்க, இந்த வேலைக்காரனிடத்துல இருக்கிற காரியங்கள் நம்ம தியானிச்சு ஆண்டவரை இது போல இருக்கிற என்னுடைய ஜீவியத்துல இருக்கிற குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, எலிசா கூடவே இருக்கிறான், ஆனா அவன்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவன் பாருங்களேன், நீங்க 15 வசனத்திலிருந்து வாசிப்பானா, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, எனக்கு இதுல பிடிச்ச விஷயம், இந்த வேலைக்காரன்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவன் அதிகாலையில எழுந்துடுறாங்க. இதை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க முதல்ல அதிகாலையில எழுந்துடுறீங்களா? ஹட்சன் டெய்லர் அந்த வாழ்க்கை புஸ்தகத்துல சீனாவில் எழுப்புல கொண்டு வந்த அவருடைய வாழ்க்கையில வாசித்து பார்த்தானா, இவர் எந்திரிச்சாதான் சூரியன் உதிக்குமா. சூரியன் உதிக்காததுக்கு முன்னாடி ஹட்சன் டெய்லர் எந்திரிச்சுறாரு, ஆண்டவரை தேடுறார், ஜெபிக்கிறார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. ஒருவேளை இதை செய்தியை கொடுக்குற என் வாழ்க்கையில கூட, என்னுடைய ஜப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜோம் பண்ணேன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். 3 மணிக்கு தூங்கினா காலைல 8-9 மணிக்கு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. நானும் யோசித்து என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்றேன். நீங்க கூட எனக்கு அங்கே ஜோம் பண்ணுங்க. இவன்கிட்ட பிடிச்ச காரியமே அதிகாலமே எழுந்துடுறான். எழுந்துறது மட்டும் இல்லைங்க, அவன் பாருங்க வெளியே எழுந்து போறான். பாருங்க, நிறைய பேர் பாருங்க பெட்லயே படுத்து கிடப்பான், எழுந்துருவான். எழுந்துட்டு இப்ப இக்கால கிறிஸ்தவங்க எல்லாம் செல்போனை நோண்டுறது, டிவியை நோண்டுறது. ஒரு காலையில எந்திரிச்சோடைய நல்ல ஒரு பாட்டு பாடி நல்ல பைபிள் வாசித்தோம், பைபிள் வாசித்து நல்ல குளிச்சு எல்லாம் ரெடி ஆகி வெளியே புறப்பட்டு போகணும் இல்லைங்க. ரூம்குள்ளே இருந்தா என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏன் எழுப்புதல் இல்லைன்னு பார்த்தா, வெளியே புறப்பட்டு போய் ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களே இன்னைக்கு கம்மி ஆயிட்டாங்க. சரி போட்டும். பாருங்க, இந்த வேலைக்காரை வெளியே புறப்பட்டு போன உடனே இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். எனக்கு யோசித்து பார்க்குற இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, எத்தனை பேரை பிடிக்கிறதுக்கு இவங்க வந்திருக்கிறானுங்க. தரிசனம் உள்ள ஒரே ஒரு மனுஷங்க, அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருக்கான். சரி, 2 பேரை பிடிக்கிறதுக்கு இராணுவம் அங்க வரவங்க, பெரிய இராணுவம் வருது, குதிரைகள் ரதங்கள் வருது. இவ்வளவு பெரிய ஆட்களாங்க. 2 பேரை நான் யோசிப்பது, 2 பேரை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 10 பேர் போலாங்க, இல்ல ஒரு 20 பேர் அனுப்புங்களேன் பலசாலிகளை பிடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இராணுவமே அங்க வந்து நிக்குதுங்க. அங்கதான் நம்முடைய வேல்யூ அங்க இருக்குதுங்க. கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்களும் நானும் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா?
ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா, அங்கு ஏசப்பா வந்துருவார். பைபிள் வசனம் என்ன, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா அங்க வந்துருவாருங்க. ஏசப்பா வந்தாருன்னா அவர் மட்டுமா வருவாரு, தேவதூதர்கள் அவ்வளவு பேர் வந்துருவாங்க. தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கும். இயேசு உன் கூட இருக்காருன்னா என்ன அர்த்தம், பெரிய ஒரு இராணுவமே உன் கூட இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுக்கிட்டு சும்மா அங்க அவனுக்கு இவனுக்கு பயப்படுறோம், இவன் வந்தா நமக்கு சரி வராது, இவன் ஆட்சிக்கு வந்தா சரி, யாரையா பார்த்து பயந்துகிட்டு இருக்கோங்க. நான் சொல்றேங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது எதுக்குங்க நம்ம பயப்படணும்? வரட்டும், யார் வேணாலும் வரட்டுங்க. முடியுமா? இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் ஐயா, நொறுங்கி போவான். பாருங்க, இந்த தரிசனம் உள்ள இந்த மனிதனை பிடிக்கிற இராணுவமே வருது. இதுவே எனக்கு அவ்வளோ பெரிய சவாலா இருக்குதுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், என்கிட்ட தரிசனம் இருக்குதுங்க. உங்கள்கிட்ட தரிசனம் இருக்குதா? முதல்ல இன்னைக்கு ஒரு தரிசனம் வைங்க. தரிசனம்னா என்ன? நான் சாகுறதுக்குள்ள இதை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க ஒரு இலக்கு வைங்க ஐயா. தரிசனத்தை எழுதுங்க. என்கிட்ட என்ன தரிசனம் இருக்கு, இந்தியா முழுவதும் 7000 மிஷனரிகளை நான் எழுப்பணும். ஒரு 1,00,000 கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவருக்கு சொந்தமா மாத்தணும். எனக்கு இருக்குங்க. நான் ஜெபம் பண்றேன். இவ்வளோ பெரிய 7000 பேரை எப்படிங்க நீ எழுப்பு கணேசன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏசப்பா என்ற ஒரு வாக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். எதையாவது கேட்க சொல்லியிருக்கு, கேட்க வேண்டியதானுங்க. வாயாங்க வலிக்க போகுது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, எதையாவது கேளுங்க, விசுவாசத்துல கேளுங்க. நீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக கேட்டு எவ்வளவு அற்புதத்தை வாங்கியிருக்கிறீங்க. இப்ப இந்த செய்தி கேட்கிற உங்களை எந்திரிச்சு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணேன், திருமண காரியத்துக்கு ஜெபித்தேன், திருமணத்துல ஆண்டவர் நடத்தி வச்சார், குழந்தை இல்லாம இருந்துச்சு, குழந்தைக்காக ஜெபிச்சேன், என் பிள்ளைக்கு குழந்தை கொடுத்தார், வீடு வேணும்னு ஜெபம் பண்ணேன், வீடு கொடுத்தார், அரசாங்க வேலை கேட்டேன், வேலையை கொடுத்தார், பிசினஸ் நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணேன், பிசினஸ். எத்தனை சாட்சி சொல்வீங்க? அதுபோல நீ ஆண்டவருக்காக இலக்க வச்சு நீங்க ஜெபிங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். எல்லாம் இருக்கிற இடத்துல கை உயர்த்துங்களேன். கை உயர்த்திட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, நான் சாகிறதுக்குள்ள ஒரு 1000 கிராமங்கள்ல சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு தான் நான் சாகணும். என்ன ஆசீர்வதிங்க. 999 சர்ச்சு கணேசன் செய்கிற கிராம மிஷனரி இயக்க ஊழியத்துக்கு தான் சர்ச்சு கட்டி கொடுக்க என்ன ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லது. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. வயங்க வலிக்க போகுது. ஐயோ, இவ்வளோ சர்ச்சு நான் கட்டி கொடுக்கணுமா? இது எதுக்குங்க? நீ யோசித்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. நம்ம ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்காரு, கேட்க வேண்டியதானுங்க. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். பாருங்கள், இங்கு ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதுனாலே, அவன் கண்ணு குருடானதுனால அவனுக்கு இவனோடு இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியலங்க, எதிரிகளை தான் பார்க்க முடியுது. இந்த வேலைக்காரன்ட்ட நான் கற்றுக்கொள்ற பெரிய சத்தியம், நான் ஆச்சரியப்பட்ட சத்தியம், எலிசா கூடவே இருக்கிறாங்க, அவன் மாறவே இல்லைங்க, மாறவே இல்லை. ஏசு கிறிஸ்துவ கூடயே இருந்தா ஏசுனாரை போல மாறணும்ல. என்னை பொறுத்தவரைக்கு 3 வருஷம் ஏசுனார் கூட இருக்கிறாங்க. ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறாங்க பாருங்க. மீன் பிடிக்கும் போது பேதுருவை ஊழியத்தை கூப்பிடுறாரு. 3 வருஷம் எத்தனை பிரசங்கம் கேட்டான், எவ்வளவு அற்புதத்தை கண்ணார பார்த்துட்டான். இல்ல நடந்தும் கூட 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறான் பாருங்க. ஏசு கிறிஸ்துவோட தான் இருக்கிறான். ஆனா அவருடைய வார்த்தைகள் மாற்றத்தை கொண்டு வரல. இன்னைக்கு இந்த வேலைக்காரன் அப்படிதாங்க. எலிசா கூட இருக்கிறாள். எலிசாவுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்துல கொஞ்சம் வந்திருக்கணும்ல, விசுவாசம் வந்திருக்கணும்ல. அவன் பாருங்க, இவ்வளவு பெரிய இராணுவங்களும் குதிரைகள் எல்லாம் எதிரிகளை பார்த்த உடனே புலம்புறான் பாருங்க. அவன் புலம்புற வார்த்தை, ஐயோ என் ஆண்டவனே, நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி புலம்புறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கு. இருதயத்துல இருக்கிறதாங்க வாய் பேசும். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரே, நீ எதனால நிறைந்திருக்கிற? கர்த்தருடைய வார்த்தையில நிறைந்திருக்கணும். கிறிஸ்தவங்க பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருக்கணும். விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கணும். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார். பார்க்கலாம். இப்ப நினைச்சுக்கணும், இராணுவங்கள் எல்லாம் எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறத பார்த்துலும் பாருங்க, ஏன் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவருங்க. நான் என்னுடைய எலிசா தீர்க்கதரிசியோட நான் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரோட இருக்கிறேன்.
எங்களை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு இராணுவங்கள் வேஸ்டா வந்து நினைக்கிற. இவன் இப்படித்தானே பேசியிருக்கணும். இவன் இருதயம் எல்லாம் பயந்தாடிகள். பிரச்சனைகள் வந்த உடனே புலம்ப ஆரம்பிக்கிறான். பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வந்த உடனே புலம்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். நீங்க போய் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவங்க கூட பேசுறாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயங்க. இந்த செய்தி கேட்கிற உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட தரிசனமாகி பேசியிருக்கிறாராங்க. கிறிஸ்தவங்கன்னா ஆண்டவர் பேசணுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டு பழகுறாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆளாயிருவாங்க. பாருங்க, தரிசனமாகி ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அவன் சந்தோஷப்படினல்லங்க. மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னை. நம்ம பாருங்களேன், முதல்ல வாக்குத்தத்தத்தை தாங்க ஏசப்பா பேசுவார். கானான் உனக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன், உனக்கு கொடுத்துருவேன், பாலம் தேடுகிற உனக்கு கானான் கொடுப்பேன்னு முதல்ல சொல்லிடுவாரு. நம்ம நினைக்கிறோம் முதல்ல அவர் கானானை கொடுக்கட்டும், அவரை நம்ம விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யட்டும், நான் அவருக்கு நன்றி செலுத்துறேங்கிறது. நிறைய எப்படி இருக்கு, முதல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார், நீ முதல்ல நம்பணும்ல, அதை விசுவாசிக்கணும்ல. இப்ப ஆபிரகாமும் பாருங்களேன், அதற்கு என்ன ரிமைண்ட் பண்றா பாருங்க, 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், எனக்கு தான் குழந்தை இல்லையே. பாருங்க, புலம்புறான். இவன் மனசெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவன் ஊரை விட்டு அவன் இனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வந்துட்டான். ஆண்டவர் பேசிட்டாருப்பன்னு வந்துட்டான். வந்த பிறவும் வரும்போது விசுவாசத்துல வந்துட்டான். ஆனா அடுத்து எல்லாம் இவன் குறைவுக்கு தான் இவனுடைய வாழ்க்கையை நிறைச்சிருக்கு, இருதயத்தை நிறைச்சிருக்குதுங்க. அவன் எப்படி நிரம்பணும்? அருமையான அந்த சத்தத்தை கேட்கிற சகோதரி, நீங்களும் ஆபிரகாமை போன்று புலம்புகிறவளா அந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? அந்த ஆபிரகாம்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? அவனை வெளியே புறப்பட்டு கூட்டு போறாருங்க. நீங்க அங்க 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் அவனை வெளியே அழைத்து, வாடா, கூடாரத்துல இருக்கான், வெளியே வாடான்னு கூட்டு போறாரு. வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லிட்டாருங்க. இந்த செய்தி முடிச்சோன்னா உங்க வீட்டுக்கு வெளியே போங்க, குறைவு இருக்குதுன்னு புலம்புறவங்க, அந்த வேலைக்காரனை போல ஐயோ ஆண்டவரே நாங்க என்ன செய்வோன்னு சொல்லி பயங்கரமா வேதனைப்பட்டு பயந்தாடிகளா இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றேன், செய்தி முடிச்சோடனே வீட்டுக்கு வெளியே போங்க, வானத்தை பாருங்கய்யா. இவ்வளவு பெரிய வானத்தை உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஒரே ஒரு வார்த்தையில எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டாரா? பயப்படுகிறான். இன்னும் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல யோவான் 11ஆம் அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவங்க. ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கிறாரு. அங்க லாசரு மரித்து அடக்கம் பண்ண கல்லறைக்கு முன்னாடி நின்று இவங்க பாருங்க, நாருமே இக்கால கிறிஸ்தவங்க பூரா அப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரியல. என்ன ஆண்டவர் எவ்வளவு நாள் உன் வீட்டுக்கு வந்து போதிச்சிருக்கிறாரப்பா, வசனங்களை விசுவாசத்தை குறித்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்கிற. இவங்க மாறவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் மார்த்தாள் கிறிஸ்தவங்க, மூல கிறிஸ்தவங்க. நான் அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி இருக்குதுங்க, புத்தி கிடையாதுங்க, செயல்பாடு கிடையாதுங்க. வசனத்தை வடிச்சா போதுமா? அந்த வசனத்தை அனுபவிக்கணுங்க, ருசி பார்க்கணுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி கொத்த தெரியாதவன் டாக்டராங்க. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்கு. நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், பைபிள் எல்லாம் 1 முறை படிச்சுட்டேன், 2 முறை படிச்சுட்டேன், 5 முறை படிச்சுட்டேன், 50 முறை படிச்சு என்ன பிரயோஜனங்க? அதை வாழ்க்கையில அப்பியாசிக்கணும். நீ கேட்டுக்கொண்ட வார்த்தைகளை வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்கிறது, அது அற்புதங்களை கொண்டு வரும் ஐயா. அங்க சொல்றாங்க, நாருமே 4 நாளாயிற்றே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலிசாவோடு இருக்கிற வேலைக்காரனிடத்துல நான் ஆச்சரியப்படுகிற அவன்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சொல்லி எத்தனை வருஷம் அந்த இயேசுவை பின்பற்றுகிற, வசனத்தை கேட்கிற, சர்ச்சுக்கு போற, உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா ஐயா? இவ்வளவு வருஷம் பாரம்பரியம், எங்க அப்பா காலத்துல, எங்க தாத்தா காலத்துல, எங்க பூட்டன் காலத்துல இருந்து நாங்க தான் அந்த சர்ச்சு கட்டுறோம், அந்த சர்ச்சுக்கு போறோம், நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்கிற, நீ சர்ச்சில் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற, பதவி சண்டையை போடுற, லஞ்சம் கொடுக்குற, அறிவு இருக்காயா உங்களுக்கெல்லாம்? நீ என்னத்த பைபிள் படிச்சு கிழிச்ச?
இந்த வேலைக்காரன் போல ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயோ, நீங்க ஆண்டவரிடத்துல நீ வார்த்தைகளை கேட்டால், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் நீ மாற வேண்டும் ஐயா, மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த எலிசாவை போல இந்த வேலைக்காரன் மாறி இருக்க வேண்டும் ஐயா, மாறவில்லை. அவருடைய இருதயத்தை வார்த்தைகளினால், விசுவாசத்தினால், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கணும். அவன் இருதயம் ஃபுல்லா பயத்தினால, குறைவினால அவன் நிறைஞ்சிருக்கிறான். இன்னும் பாருங்க, அவன்கிட்ட கற்றுக்கொண்ட மூணாவது காரியம், முதல் காரியம் அவன் மாறலை. ரெண்டாவது காரியம், அவன் இருதயத்துல வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும், பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கணும். அவன் நிரம்பல. மூணாவது நான் படிச்சது என்ன, அவன் இன்னொருத்தரையே சார்ந்து இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்கள்ல 90% இப்படிதாங்க இருக்கிறாங்க. அவனுக்கே ஒரு விசுவாசம் இருக்காது, அவனுக்கு ஒரு ஆண்டவர் மேல அன்பு இருக்காது. ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட போய் ஜெபிக்கணும், அவங்ககிட்ட என்னன்னு ஆலோசனை கேட்கணும். கேட்கறது தப்பு இல்லைங்க, எத்தனை நாளுங்க கேட்ப. இவன் பாருங்க, இவன் பயப்படுறான். இவன் தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவளை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவளை அதிகம் என்றார். ஆனா சொன்னா நம்ம தான் சொன்னா புரியாதே, இவனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எலிசா ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபிக்கிறார். அப்பதான் வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுது. அவன் பார்க்கிறான், அக்கினி மயமான அங்க குதிரைகளால், ரதங்களிலாலும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கலாம். அப்பதான் அவனுக்கு தெரியுது, அவர்களோடு இருக்கிறவளை காட்டில் நம்மோடு இருக்கிற பெரியவர் என்கிற சத்தியம் தெரிகிறது ஐயா. இவன் ஜெபம் பண்ண பிறகுதாங்க இவனுக்கு விசுவாசமே வருது. இன்னைக்கு இந்த வேலைக்காரன் போல மற்றவங்களை சார்ந்தே இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, நீயா ஜெபிச்சு என்ன ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குது? இவ்வளவு வருஷம் நீ ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சர்ச்சுக்கு போய் நீ என்ன உன் வாழ்க்கையில சாதிச்சிருக்கிற? தனிப்பட்ட அனுபவம் உண்டா? இயேசுவிடத்தில் தனிப்பட்ட ருசி பார்த்திருக்கிறாயா? இந்த வேலைக்காரன் போலே நீ இருக்கிறே பாருங்க. அவன்கிட்ட நான் இன்னும் கற்றுக்கொள்ற இன்னொரு பெரிய ஒரு பாடம், குருடனா இருக்கிறான் பாருங்க. தரிசனம் இல்ல கிறிஸ்தவன்ட்டங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே தரிசனம் வந்துடுறாங்க. என்ன தரிசனம்? நான் ஊழியம் செய்வேன், நான் சாகிறதுக்குள்ள சபைகளை ஸ்தாபிப்பேன், ஒரு 100 பேரை நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவேன், நான் ஜெபம் பண்ணி பிசாசின் பிடியில் உள்ளவங்க நான் விடுதலை ஆக்குவேன், ஏசப்பா என் கூட இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். தன்னால தரிசனம் வந்துருங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் ஏலி போல இருக்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல ஏலி போல அவன் கண்ணெல்லாம் பார்வை குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. தரிசனம் இல்லாத குருடர்களா மாறிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, நீ ஒருவேளை ஏழை போன்று உன் தரிசனத்தை இழந்து விட்டாயா? கர்த்தருடைக்கு வார்த்தை கீழ்ப்படியாதபடி ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு மகிமையான ஊழியத்தை இழந்த சவுல் போல நீ மாறிவிட்டாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் கண்கள், தரிசன கண்கள் இயேசுவின் நாமத்தாலே திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய அந்த ஆதி அன்பு, ஆதியில் இருக்கிற தரிசனம் குறைந்து விட்டது என்று இப்ப நீ நினைக்கிறியா? நான் சொல்றேங்க, இப்ப நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த வேலைக்காரனுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்க. எலிசா ஜெபிச்சுதான் இவன் கண்ணை திறக்க, மற்றவங்களை சார்ந்தே இருக்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க. இன்றைக்கு நாம் மாற வேண்டும் ஐயா, நாம் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால், விசுவாசத்தினால், பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடாது. நானாக என் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமையை நான் ருசி பார்க்க வேண்டும் ஐயா. இன்னும் கடைசியா அவன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட இன்னொரு சத்தியம், இந்த வேத பகுதியிலிருந்து கற்றுக்கொண்ட இன்னொரு சுபதி, அவனுக்கு ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை பாருங்க. இப்ப எதிரிகளை பார்த்துடுறான், அவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவனா புலம்புறான், என்ன செய்வோம் அப்படின்னா புலம்புறது. ஐயோ ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சிருந்தா பதில் வந்திருக்கும். நாமளா புலம்பிட்டு தெரிஞ்சா என்னங்க பதில் வரும்? ஏன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, ஐயோ எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு அவ பல நாள் சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலப்படுறா, வேதனைப்படுறா, நிறைய சக்களத்துகள் மனமடி உண்டாக பேசுறாங்க. நான் நினைக்கிறேன், அவங்க இன்னைக்கு இப்படி திட்டினாங்க, இவங்க இப்படி திட்டினாங்க, சாப்பிட்றதில்ல. இப்படியே இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வா, ஆலயத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இருதயத்தை ஊட்டி நீ ஜெபித்து பார்.
ஜெபித்து பாரு, ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. ஒரு ஒரு கிறிஸ்தவன் ஜெப வாழ்க்கை வேண்டுங்க. ஆண்டவரிடத்தில் போராட வேண்டும். யாக்கோபு பாருங்கள், ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று போராடுகிறான். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, நீ ஒரு ஜெபிக்க மனமில்லாத வேலைக்காரனாக இருக்க போகிறாயா? ஜெபித்து போராடுகிற ஒரு எலிசாவை போல இருக்க போற. என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்கிறார். இந்த எலிசாட்ட இருந்து கற்றுக்கொள்ற பாடத்தை இந்த வேலைக்காரனுக்கு கற்றுக்கொள்ள பாருங்களேன். கண்ணு திறக்கணும்னு எலிசா ஜெபம் பண்றான், கண்ணு திறக்கிறார். இன்னும் அடுத்த வசனத்துல 18 வசனத்துல கண் மயக்கம் உண்டாகணும்னு ஜெபம் பண்றா, கண் மயக்கம் உண்டாகுது. எலியா பாருங்க, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்றான், மழை பெய்ய மாட்டேது. மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றான், மழை பெய்யுது. அருமையான தேவடைப்பில் இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் தான் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயா, நீ வேலைக்காரனை போன்று வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்க்கை போதும் ஐயா. உன் வாழ்க்கையில நீ மாற வேண்டும். ஒவ்வொரு நாளுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கணுங்க. குழந்தை பிறந்த உடனே அப்படியேவங்க இருக்குது, பிறந்த குழந்தை அப்படியேவங்க இருக்குது. கொஞ்ச நாள்ல குப்புற விழுது, எந்திரிச்சு உட்காருது, தலை நிக்குது. ஐயோ, எந்திரிச்சு நின்று அப்படி ஒரு ஸ்டெப் வைக்கும்போது என்ன சந்தோஷங்க ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிற. நீ இன்னும் பிறந்த குழந்தை போலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றியா? நீ வளர வேண்டும் ஐயா. மாற்றம் உன்னிடத்தில் உருவாக வேண்டும். உன் கண்கள் திறக்கப்படுகிற தரிசனம் உள்ளவனாக நீ மாற வேண்டும் ஐயா. நீ மற்றவர்களை சார்ந்திருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தது போது. மற்ற ஊழியர்கள்ட்ட நான் ஜெபிக்கணும், மற்ற ஊழியர்கள் என்ன என் தலையில கை வைக்கணும், இப்படியே இருந்த என்ன பிரச்சனை? நீ என்றைக்கு ஆண்டவர் நேரடியாக சந்திக்க வேண்டும் ஐயா. உன்னுடைய ஜெப வாழ்க்கை மாற வேண்டும். உங்களை மத்தியில பேசுகிற பேர் கணேசன் தாங்க. 25 வருடங்களாக இயேசுவை நான் ருசி பார்க்கிறேன். என்னிடத்துல செய்தி இருக்குதுங்க. என்ன செய்தி தெரியுமா? நான் இயேசுவிடத்திலிருந்து தனிப்பட்ட விதத்திலே கற்றுக்கொண்ட செய்திகள் ஐயா. நான் ருசி பார்த்த செய்திகளை மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருப்பேன் ஐயா. நான் ருசி பார்த்த முதல் செய்தி என்ன தெரியுமா? இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா. மரண தேதி முன்குறிக்கப்பட்ட, டாக்டரால் கைவிடப்பட்ட என்னை நான் இயேசுவிடத்தில் அழுதேன். இயேசு எனக்கு உயிர் தாரும் என்று அழுதேன். இயேசு எனக்கு 25 வருடங்களாக ஆரோக்கியத்தோடு மறுபடியும் எனக்கு உயிரை திருப்பி கொடுத்தார் ஐயா. ஜீவிக்கிற ஆண்டவர் ஐயா. ஒருவேளை ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இயேசுவை நான் மறுதளித்து விட்டேன். இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று அவரை மறுதளித்து விட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிகாலை வேளையிலே என் கண்கள் பார்க்க இயேசுவை முகமுகமாக நான் தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவர் அழுதார். நானே தேவனை, என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுகிறதை இந்த 2 கண்களினால் பார்த்தேன் ஐயா. நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசு என்று எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் அழுதார் என்று தெரியும். பின்பாகத்தான் ஒரு கிறிஸ்தவ நண்பரிடத்திலே ஒரு மனிதர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிற யார் என்று தெரியவில்லை என்று நான் விசாரித்த போது அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஐயா. இன்றைக்கும் என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. 25 வருடங்களாக நான் இன்றைக்கு இத்தனை நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு ஊழியம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த என் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார் ஐயா. 2, 3 என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். இந்த கை பாருங்க, இந்த கை வைத்து யார் தலைகள் எல்லாம் கை வைத்து நான் ஜெபிக்கிறேனோ அந்த வியாதிகளை சுகப்படுத்துகிறார். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நான் என்ன கேட்டாலும் அவர் தர்றார் ஐயா. என்ன கேட்டாலும் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? தனிப்பட்ட ஆண்டவரை ருசி பார்த்த அந்த கிருபைகள் இருக்கிறதா? அந்த அனுபவங்கள் இருக்கிறதா? 25 வருடங்களாக நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஐயா. என் மூலியமாக நான் இருக்கிற இந்த கிராம மிஷனரிக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஐயா. இன்னும் கொஞ்சம் வருடங்களில் 7000 மிஷனரிகளை இருப்பார்கள். எனக்கு தெரியும், என் ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து என்ன இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்த வேலைக்காரனை போல நீங்க இருக்காதீங்க ஐயா. இந்த எலிசா போல உங்களை மாத்துக்கோங்க. ஆண்டவரே, அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த குருடான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, பயத்தினால் நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான்
ஜெபமில்லாத அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரை, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஐயா. ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். இந்த கணேசனை பயன்படுத்துகிறது போல, கணேசனை ஆசீர்வதிக்கிறது போல உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மாற்றமில்லாத ஒரு வேலைக்காரனாக அவன் வாழ்ந்து விட்டானே, தரிசனம் இல்லாதவனாக அந்த வேலைக்காரன் வாழ்ந்து விட்டானே, ஜெபமில்லாதவனாக அவன் வாழ்ந்து விட்டானே, இருதயத்துல பயத்தினால் நிறைந்தவனாக வாழ்ந்து விட்டானே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் போல் இல்லாதபடி எலிசாக்களாக எழுப்பும் ஆண்டவரே. மாற்றம் உண்டாவதாக, தரிசனம் கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கட்டும், பரிசுத்த ஆவியினால் நிறையட்டும், வார்த்தைகளினால் நிறையட்டும் ஆண்டவரே. நான் ஜெபித்தால் ஆண்டு பதில் தருவார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அவர்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னோட பேர் ரூபிகா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து மதுக்கூர்லேருந்து நான் வந்திருக்கேன். என்னோடய ஃபேமிலி எப்படின்னா, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு முற்றிலும் யாருமே தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து உள்ளவங்க. நானும் அதிலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நாங்கள் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, என்னுடைய தாயார் மாத்திரம்தான் சபைக்கு தேவனை அறிந்து கொண்டு சபைக்கு போகிறவங்களா இருந்தாங்க. பாக்கி யாருமே தேவனை அறியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க போய் கொண்டிருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா கேரளாவில் ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வரும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி 3 நாட்கள் சுயநிலைவே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போது ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறப்போ யாருமே அவங்கள பார்க்குறது கிடையாது. அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க மாத்திரம்தான் அவங்கள பார்த்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சுயநினைவே இல்லை, இவங்க உயிர் பிழைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை, நீங்கள் ஸ்டெப் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து வர்றதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா போன அந்த சபையிலிருந்து சபை போதகர், சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே
வந்து எங்கள் அப்பாவுக்காக அழுது கண்ணீரோட மன்றாடி தேவனிடத்தில் செபிச்சாங்க. அப்போது செபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. அப்பொழுது சுயநிலைவே இல்லாமல் இருந்த எங்கள் அப்பா கண்முழிச்சு சுயநிலைவுக்கு வந்தாங்க, எழுந்திரிச்சு உக்காந்தாங்க. டாக்டர்லாம் சொன்னாங்க இட் இஸ் மிராக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்களாம் அழுது செபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சுகத்தை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு. ரொம்ப நொந்து கடினமான ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு துக்கத்தோட இருக்கும் பொழுது தேவன் வந்து அந்த ஒரு அற்புதத்தை செஞ்சு எங்கள் குடும்பத்தையே ஒரு துக்கத்தையெல்லாம் மாற்றி சந்தோஷமாக மாற்றினாரு. அப்போலேருந்து எல்லாருமே தேவனை அறிஞ்சு முழு விசுவாசத்தோடு சபைக்கு போக ஆரம்பித்தோம். இதில் தேவன் என்னை சந்தித்த விதம் எப்படின்னா, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நான் எவ்வளோதான் சபைக்கு போனாலும் ஆண்டவரை முற்றிலும் ஒரு ஈடுபாடே இல்லாமல் நான் போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க போனேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டார், என்கிட்ட ஒரு நாள் சந்திச்சார். எரேமியா 30:1-5 அந்த வசனத்தின் மூலமாக என்னை பேசினார். என்ன அப்படின்னா, உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத ஒரு வசனம் என்னை உறுத்துனுச்சு. என்னுடைய இருதயத்தை அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொட்டார். இப்போ ஆண்டவர் கேட்டார், உன்னை நான் தெரிஞ்சிருக்கேன், நீ என் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன ஆண்டவரை சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது சொன்னார், என்னுடைய முழுமையான விருப்பத்தை தெரிஞ்சு என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னை சந்தோஷப்படுத்துறது தான் நீ என் மேலே வச்சிருக்க ஒரு முழுமையான அன்பு, அப்போதான் நீ என்னை நேசிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிச்சது. அப்போ ஆண்டுடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவருடைய ஊழியத்தை செய்து அவரை மகிமைப்படுத்துகிறதா அவருடைய பெரியமான விருப்பம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அநேக ஊழியங்கள் எங்கள் கிராமங்களில் ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் எங்கள் சபையோடு சேர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது வந்து அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் வந்து டேவிட் அண்ணா மூலம் வந்து பேசுனாங்க. ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார், நீ என்ன அவருக்காக செஞ்சிட்டு இருக்கன்னு அவங்க சொன்னது வந்து தேவன் அண்ணன் மூலமாக பேசினாரு. பேசும் பொழுது இன்னும் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவர் உமக்காக ஏதாவது நான் செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வந்து இப்போ நான் அந்த கிராம மிஷினரி இயக்கத்தில் நான் சேர்ந்து இதில் ஒரு மிஷினரியாக இருந்து இவர்களோட சேர்ந்து ஆண்டோடைய வேலையை செய்து நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் என்னுடைய சாட்சியின் மூலமாக நீ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவனை நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முழுமையாவே நம்ம தேவன் மீதான அன்பு வச்சிருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னா அவருடைய விருப்பங்களான ஊழியங்களை செய்து அநேக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவர்களை மீட்டெடுத்து தேவன் பக்கமாக திருப்பி பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா அவருடைய பெரிதான விருப்பமும் கூட, நாமும் அவர் மேல வச்சிருக்க அன்பும் கூட. அதனால நீங்களும் அவருடைய அன்பை அறிந்து செயல்படுங்கள். எனக்கு செய்த ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்றேனோ அவங்கள வந்து என்னால் குறை பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன்ல, என் ஸ்பிரிட்டுக்கு சரியாயிரும். அவங்கள ரொம்ப குறை சொல்லிட முடியாது ஈஸியா. ஆனால் யாரை பற்றி குறை பேசுறேனோ அவங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன? எனக்கு பிடிக்காத 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கட்டும், அந்த 10 பேரோ 20 பேரோ அந்த பேரை எழுதி வைக்க வேண்டும். டெய்லி ஜெபிக்க வேண்டியதான். என்ன ஜெபிக்கணும்? உன் சத்துருக்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ட்ரை பண்ண வேண்டியதுதான். என் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் ரொம்ப நோகடிச்சிருக்கீங்க, உங்களை அப்படிலாம் ஆசீர்வதிச்சனால டக்குன்னு ஜெபம் பண்ணிட முடியாது. ஆனால் முயற்சி எடுக்கும்போது, அதற்கென்று நேரம் செலவழிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக ஜெபிக்க முடியும். ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதிச்சிருங்க, பரவாயில்ல எனக்கு இப்படி பண்ணாரு, பரவாயில்ல ஆசீர்வதிச்சிருங்க. அது முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். அது நம்முடைய பலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரின் கனி, ஆவியின் கனியோ. நம்ம ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போமா பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா? சூப்பரான ஒரு பாட்டு கத்துக்குவோம். சரியா? ரெடியா? நாங்க பாட்டு சொல்லி கொடுக்கவா? ரெடி? ஓகே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே. என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலல்லல்லா லலலல்லல்லா
la 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 la. ஓகே பிள்ளை குட்டிகளா, ஓகே இந்த பாட்டுக்கு ஆக்ஷனுக்கு போயிடுவோமா? ரெடி? ஓகே ஓகேண்ணே, ஆக்ஷன் பண்ணுவோமா? ஓகே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே. என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலல்லல்லா 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 தேங்க்யூ குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு மிஷனரியுடைய பெயர் வந்து அலெக்சாண்டர் சில்வர். இந்த அலெக்சாண்டர் ஸ்காட்லாந்தில் பிறந்து வாழ்ந்தவர். இவர் இந்தியாவில் மீது அதிகமான உள்ள அன்பினாலும் இந்தியாவில் உள்ள ஏழை மக்கள் மீது அதிகமான பாசத்தினாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இவர் இந்தியாவுக்கு வந்தார். இவர் இந்தியாவில் அரக்கோணம் என்ற இடத்துல மக்கள் அறியாமையிலும் வறுமையிலும் இழிவாக நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து இந்த அலெக்சாண்டர் மிகவும் மன வேதனையோடு அவர்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நல்வழியை காட்டி கொண்டு வந்தார். வேத வசனத்தை தான் போதிக்கிறது ஊழியம் என்று எண்ணாமல் சமூக சேவையும் இந்த அலெக்சாண்டர் சில்வர் செய்து வந்தார். அவங்களோடு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தங்கி வாழ்ந்து அவங்களோடு சாப்பிட்டு அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி வந்தார். அப்போ அவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன குறையாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைகளாக இருக்குது, இந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோடு இருக்காங்க, எந்த காரியத்தில் இவங்க குறையாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு அந்த தேவைகளையும் இவர் சந்தித்து கொண்டு வந்தார். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஏழை எளிய மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் உயர்ந்தவங்க தான் படிக்கணும், தாழ்ந்தவங்க படிக்கக்கூடாது என்ற அந்த சூழ்நிலை இருந்த அந்த காலத்தில் இந்த அலெக்சாண்டர் சில்வர் அந்த ஏழை எளிய மக்களுக்கும் வேத வசனங்களை போதித்து வந்தும் அவங்களுக்கு நல்ல பள்ளி பாடங்களையும் கற்றுக் கொடுத்து வந்தார். ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக தங்கி படிப்பதற்கு நல்ல விடுதி வசதிகளை அவர் ஏற்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அவர்களை நல்வழியில் நடத்தி கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து வந்தார் இந்த அலெக்சாண்டர் சில்வர். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களோடு அவர் இருந்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து நல்ல ஒரு முன்மாதிரியாக கிறிஸ்துவின் அன்பை அவங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தி கிறிஸ்துவை இவருக்குள்ளாக காட்டும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அலெக்சாண்டர் சில்வர். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் வேத வசனத்தின்படியாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று வேத வசனத்தை தேவன் அதை கற்பனையாகவும் கட்டளையாகவும் சொல்லி வந்திருக்கிறார். நம்ம தெருவில் இல்லை நம்ம ஸ்கூலில் காலேஜில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்குறோமா, இல்லை ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோமா, நாமே நம்ம சிந்தித்து பார்க்க இதனால நம்ம அழைக்கிறோம். ஒருவேளை அந்த நாட்களில் அந்த மிஸ்டரிகள் நம்மளை தேடி இந்தியாவுக்கு வரலன்னு சொன்னால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். இந்த நாளில் நம்மளும் ஆண்டவரை பற்றி நம்ம அநேகருக்கு நம்ம சொல்லுவோம். ஏற்றத்தாழ்வு பார்க்க வேணாம், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று நம்ம பார்க்காமல் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நம்ம சொல்லி கிறிஸ்துவை அவர்கள் நம்மிடம் காட்டி நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த நாளில் திகழ வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவரிலும் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கிறிஸ்து நம்மளை அப்படி நம்ம நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், ஆண்டோடைய பிள்ளையா வாழ்ந்திருக்கிற மாட்டோம். நம்மளும் இந்த அலெக்சாண்டர் சில்வரை போல ஏழை எளிய ஜனங்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு நம்ம வெளிப்படுத்தி காட்ட நம்ம நாளில் அழைக்கப்படுகிறோம்.
ஒருவேளை நம்முடைய குணாதிசயங்களை, நம்ம கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு தடையா இல்லாதபடி நம்ம ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும். Do it again, Lord. Do it again. அமெரிக்க தேசத்திலே 1940 ஆண்டில் எட்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவருக்கு கீழே நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு ஆவிக்குரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு இடத்த பார்க்க போகிறாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அறைகளையாக பார்க்குறாங்க. அங்கே நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இது இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு அறையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவருடைய பெட்டுக்கு அருகாமையில் 2 முழங்கால் தடம் பதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த போதகர் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் சொன்னார், இது ஒரு ஆவிக்குரிய மனிதன், இந்த இடத்துல அவர் தங்கி இருந்தார், இப்போ இந்த இடத்த நம்ம சுற்றுலா இடமா நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா மாணவர்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அந்த ஒரு நபர் காணுனதும் அந்த எட்வின் பாஸ்டர் மறுபடியும் இறங்கி அந்த அறையை ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறாரு. அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த இடத்த ஃபுல்லாக மறுபடியும் யார் மிஸ் பண்ணிட்டோம், அவங்கள மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போது அவர் பாதம் படிந்திருந்த, அந்த முழங்கால் படம் படிந்திருந்த அந்த இடத்துல அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்படி வந்திருந்த ஒரு ஸ்டூடெண்ட் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாராம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், அண்ட் வுட் யூ டூ இட் அகெயின் வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் செய்ய மாட்டீரோ, மறுபடியும் செய்ய மாட்டீரோ, என்னை கொண்டு மறுபடியும் செய்ய மாட்டீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் ஜான் வெஸ்லி அவங்க வாழ்ந்த வீடு. அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் ஒரு செட் ஆஃப் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு பார்வையிடும்படி ஒரு போதகர் வந்திருக்கிறார். அவர் உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதன். அவர் தங்கியிருந்த அந்த பெட்ரூமில், அவர் படுக்கைக்கு அறையில் அவர் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் காய்ந்து போய் அவருடைய தோள்கள் அந்த தரையில் பதிந்து ஒரு குழியே என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவ மனிதர், அந்த சுற்றுலா இடத்தை பார்வையிட வந்த மனிதர் அழுது ஜெபிக்கிறாராம். அன்று ஒரு நாள் ஜான் வெஸ்லியை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியுமானால் இன்று என்னையும் கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு துடிப்போடு, ஆண்டவரை என்னுடைய சொந்த கண்களினால அந்த எழுப்புதலை காணணும், என்னுடைய திருச்சபையில் அந்த எழுப்புதலை காண செய்ய மாட்டீரோ, நான் வழிநடத்துகிற சிறுவர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் அந்த எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்காதோ என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. அன்று வாலிபன் ஜெபித்தான், ஆண்டவரை மறுபடியும் செய்யும். என்றோ ஒரு நாள் நடந்த எழுப்புதல் இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு என்ன கொண்டு செய்யும், என்னை கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரு. அதுதான் யார் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த பில்லி கிரஹாம் என்ற தேவ மனிதர். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். எத்தனையோ செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும், நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய இருதயத்தை அசைக்கிறதா,
அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்தை அசைச்சு அந்த செய்தி மற்றவங்க முன்னாடி நம்ம பேசப்படும் பொழுது அது அநேகருடைய இருதயங்களை நிச்சயமாகவே உடைக்கும். எந்த ஒரு செய்தியும் தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவரை என்ன மாற்றும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தின்ல அந்த ஆழத்தில் வருகிற அந்த விண்ணப்பமாக மாறணும். இந்த தேவ மனிதர் அப்படியாக ஜெபித்தார். டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின். என்ன கொண்டு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாற்றம் என்னிலே துவங்கட்டும், என்னிலே எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அது நம்ம இருக்கிற கிராமம், நம்ம இருக்கிற பட்டணம், நம்ம இருக்கிற தேசத்தை பற்றி பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தென்காசி மாவட்டத்தில் கீழமாதபுரம் ஜெபமலையில் வைத்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். நாள் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் ஜெபமலை, கீழமாதபுரம், தென்காசி. ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம்.